மற்றவங்கள மாதிரி இல்லாமல் சில பேருங்களாம் வந்து ஸ்டீரிங் ஒரு 5-6 கிளாஸ்லேயே எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டேரிங் கிளாஸ் எனக்கு 2 கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 2 ஃபுல் கிளாஸ் ஸ்டேரிங் மட்டும். ஓகே. கார் அப்படின்னு வரும்போது எக்ஸைட்மெண்ட்டு, நம்ம எங்கேயாச்சும் போய் இடிச்சிருவோமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு நான் நிறைய ப்ரெஷர் கொடுத்தேன். என்ன நீங்கள் புல்லட் ஓட்டுறீங்க, ஸ்டீரிங்கை வந்து நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பைக்கு தான் அதிகமாகவே ஓட்டிடுச்சு. ஓகே. இப்போவும் ஒரு 15 இயர்ஸாக பைக் ஓட்டு. பைக் தான். ஸோ பைக்கில் வந்து எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் கரெக்டாக கெஸ் பண்ணி ஓட்டிடுவேன். சரி, ஓகே. உங்கள் பேர் என்ன? சிவா சார். ஓகே. ஹேண்ட் பைக்கில் எடுக்கணும். கொஞ்சம் இந்த லெக் வந்து பிரேக் அதிகமாக போடுங்க, கிளச்சு டவுன் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த காலை எப்பவுமே இந்த காலை அப்படியே வைங்க. அப்படியே வச்சுக்கோங்க. பிரேக் மாறும்போது அப்படியே வாங்க. சரிங்களா? ஓகே. செப்பல் இருக்காங்க, செப்பல் பின்னாடி தள்ளுங்க. அதான் பிரச்சனை. பின்னாடி தள்ளுங்க, நல்லா பின்னாடி தள்ளுங்க. இப்போ பிடிங்க. பிரேக் நேரம் வைக்காதுங்க, காலை கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்படியா? அப்படி வச்சுங்கன்னா பிரேக்கில் வந்து கீழ் பகுதி மட்டும் பிடிங்க, மேல் பகுதி பிடிக்க வேண்டாம். அப்படியா? லைட்டாக புரியுதா? காலை அப்படியே மாறாம இருக்கும். ஓகே. கிளச்சு பிடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவாக ரைட்டில் பார்த்துங்க. பிரேக் மட்டும் லூஸ் பண்ணிட்டு ரைட்டில் பார்த்துங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு லெக்கை வந்து கீழே எடுத்து வச்சுங்க. பிரச்சனை இல்லை. கிளச்சில் உள்ள லெக்கை கீழே எடுத்து வச்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர். ரைட்லேயே போங்க, மெதுவாக போங்க, ஸ்லோ. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைட்டாக மாறிங்க. மிரர் பார்த்துங்க, மிரர் வேணா. ஓகே. ரைட்டில் பார்க்கும்போது மிரர் நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நிதானமாக போவோம், ஒன்றும் பிரச்சனை. ரைட்டில் டிராஃபிக்கில் தான் போக போகிறோம். ஹெல்ப் பண்ணுங்கள். பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணிங்க. போகலாம். சிக்னலில் போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே. பேக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா பஸ்ஸுக்கு பேக் சைடு அப்படியே ஸ்டாப் பண்ணும். ஸ்மூத்தாக கிளச்சை யூஸ் பண்ணும். ஸ்மூத்தாக. கிளச்சை கரெக்டாக கவனிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கியர். ரோடு அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. மேரத்தான் ஓடுறேன். பிரேக்கை யூஸ் பண்ணும்போது அப்படியே லெக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டைமில் கரெக்டாக கிளச் பாயிண்ட் எடுத்துங்க. ஓகே. பிரேக் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக்கை லைட்டாக லூஸ் பண்ணிடணும். முதல்ல பிரேக் லூஸ் பண்ணுங்க. கவனிமா, கிளச்சை கரெக்டாக பாயிண்டில் எடுங்க. ரேஸ் பண்ணிடுங்க. டக்கு பஸ் வருதுல்ல. செகண்ட் மெதுவாக ஜெர்க் இல்லாமல் ஓட்டுங்க. செகண்ட் ஓரமாக போட்டுருங்க. இந்த வண்டியை பார்த்துட்டு கிளச்சு தேவைப்பட்டால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் யூஸ் பண்ணும். லைட்டாக ரேஸ் பண்ணுங்க. மைல்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற பவர் என்னன்னு தெரியும். ஓகே. கொஞ்சம் இந்த பக்கம் சைடில் எடுத்துக்க. லாரி வருதுல்ல, லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக கேட்ச் பண்ணுங்க. ஸ்பீட் இது ஓகே தான். கார் உள்ளே வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போகும். அவசரம் இல்லை. கிளச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ காருக்கு பேக் சைடு போகணும். கிளச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த பக்கம் காருக்கு பேக் சைடு எடுத்துங்க. வண்டியை எடுத்துக்கங்க. காருக்கு பேக் சைடு எடுத்துங்க. பேக் சைடு போயிடுங்க. டிக்கெட் ஆஃப் பண்ணுங்க. நார்மலாக ஓட்டுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஆட்டோ வந்து இண்டிகேட்டர் போடாமல் தான் கிராஸ் பண்ணாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க சில டைமில். நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே. ஏன்னா வீல் வந்து ஸ்லோவாக தான் இல்லையா, அவன் நிற்க போகிறான், தடமாயிட்டு இருப்பான். ஆமாம், அந்த மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் யாருமே ஓட்டுறது இல்லை. இதுதான் பிரச்சனை. அவன் ரூல்ஸாக இண்டிகேட்டர் போட்டு தான் நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. ஆமாம், முன்னாடி கிஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆட்டோ, பஸ்ஸு, லாரி இந்த மூணுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் மிடில்லே போங்க. அந்த கார் ஒயிட் வருதுல்ல, அது ஹை ஸ்பீட்ல வருது. அப்ப நீங்க மிடில்லே போனீங்கன்னா அந்த காரை விட்டுடலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட்
கொஞ்சம் நீங்களும் ஹை ஸ்பீடு போகலாம். ரைட்டில் மாறிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஹை ஸ்பீடு போகலாம். இப்போ அங்கே யூ டர்ன் இருக்கா, அப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டு ஸ்பீடை குறைச்சிருங்க. கொஞ்சம் அந்த பஸ்ஸை விட்டுருங்க. ஓகே. இதே ஸ்பீடில் போயிடுங்க, தேர்ட்லேயே போயிடுங்க. அப்படியே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, போயிடலாம். இப்போ ரைட்டில் மாறிட்டு ஹை ஸ்பீடில் போயிடுங்க. அது லோ ஸ்பீட் ஆகுதா? ஆமாம். அப்போ இண்டிகேட்டர் போட்டு கண்ணாடி பார்த்துட்டு இங்கே நீங்கள் லோ ஸ்பீட் எடுத்துங்க, இங்கே நீங்கள் எடுத்துங்க லோ ஸ்பீட். கொஞ்சம் லோவாக எடுத்துக்கணும், ஹையாக எடுக்கணும். ஓகே. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. இந்த லாரி இங்கே வரும் கண்டிப்பாக, நீங்கள் இங்கே வந்துடுங்க. லோலேயே வந்துடுங்க. லோலேயே வந்தீங்கன்னா நிதானமாக போயிட்டே இருக்கலாம். ஓகே. கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணால் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் ரெடியூஸ் பண்ணால் ஆக்சிலேட்டர் மூவ் பண்ணு, இதே தேர்டில் மூவ் பண்ணிடலாம். ஓகே. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா லாரி வந்துட்டு இருக்கு. நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் லாரியை கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் ரேஸ் வேணாம். ஓகே. ஹார்ன் அடிங்க, அவனுக்கு ஹார்ன் அடிங்க, அவ்வளோதான். மிடில் யூஸ் பண்ணிங்க, மிடில் லைன் எடுத்துக்கங்க. என்ன இந்த மிடில் லைன் எடுத்து ரோடுடைய வியூ வந்து கண்ணு வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சைடு வரணும், அப்படி பார்வை. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து பக்கத்துல யாரும் வர்றாங்கன்னா தெரியும். அந்த சைடு பார்வை வராதவங்களுக்கு என்ன ஆகும்னா பக்கத்துல வர்றது தெரியாது. நீங்க போயிடு, ஸ்ட்ரைட்டா போயிடு. இங்க பாருங்க, மொத்தம் வராம கொஞ்சம் பிரேக் அடிச்சு அவனை விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ ஹை ஸ்பீடு மாறிக்கங்க, இண்டிகேட்டர் போட்டு 40 ஆச்சுன்னா 4th போடுங்க, நிதானமா போடுங்க 4th கீரை. அவ்வளவுதான். ஜென்ட்ல எடுத்துருங்க காலை, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க, ஜென்ட்ல ஓட்டுங்க. அப்படியே ஸ்பீடு ஈக்குவலா ஒரே ஸ்பீட்ல அப்படியே ஜென்ட்ல ஓட்டுங்க. பள்ளம் இருக்கும் சில டைம்ல, வண்டி வைப்ரேஷன் ஆகும். நம்பரை பாத்துங்க எப்பவுமே. இந்த பிரேக் வருதுல உள்ள, நீங்களும் பிரேக் போட்டு ஜென்ட்ல 3வது கீரை எடுத்துருங்க அப்படியே கிளச்சில. அவ்வளவுதான், முடிஞ்சது. புரியுதுங்களா? ஈஸி தான் எல்லாமே. நம்ம ரிஸ்க் எடுத்து பண்றது தான் வேலை. ஸ்லோ ஸ்பீட்ல மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கிறோம். ஓகே. ஹை ஸ்பீட்ல ரிஸ்க் தேவையில்லை. இப்போ ஸ்லோ ஸ்பீடு ரிஸ்க் எடுக்கிறோம். ரிஸ்க் எப்படி எடுக்கிறோம்? பிரேக்கை நார்மலாக யூஸ் பண்ணிட்டு செகண்ட் கியர் எடுத்துருங்க. பஸ் ஏறுதா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு லெஃப்ட்ல வந்துருங்க. லெஃப்ட்ல நல்லா வந்துருங்க. நல்லா வந்துட்டு அப்படியே கட் பண்ணுங்க. அவ்வளோதான். பஸ்ஸை பாருங்க, நேரம் போயிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் மேடம் பஸ் பாடி பெருசு. ஆமாம். நீங்க காரை கட் பண்ற மாதிரி கட் பண்ணி நினைச்சீங்கன்னா ஒட்டி போயிட்டு அவன் ஏறிடுவான் மேலே வந்து. புரியுதுங்களா? இப்போ ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கங்க லைன். நெக்ஸ்ட் தேர்ட் கியர் ப்ராப்பரா கிளட்ச் யூஸ் பண்ணிட்டு தான் கியர். கரெக்டா? ஓகேவா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே போகலாம். சரியா? ஸ்பீடு 40 மேலே தாண்ட வேணாம். ஓகே. சிட்டியில் போகும்போது நான் 4th கியர்னா 40, 45, 50க்குள்ள தான் இருக்கணும். ஓகே. தாண்டும் போது என்ன வண்டி இழுக்கும். இங்க பாருங்க, உள்ள வரானா ஹார்ன் அடிங்க. ஹார்ன் அடிச்சு அவன் வழி விடல, உள்ளதான் வரான் அப்படின்னா நீங்க பிரேக் லைட்டா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பிரிட்ஜுக்கு மேலே ஏறணும். சரிங்களா? அப்படியே ஜென்ட்ல ஏறுங்க. ஒரு ஜென்ட்ல ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்படி கொடுப்பீங்க. புரியுதா? இந்த மாதிரி. ஏன்னா 4th இருந்தா தான் கியர் ரிமூவ் பண்ணோம். நம்ம தேர்ட்ல இருந்தா நமக்கு ரிமூவ் தேவையில்லை. தேர்ட்லேயே போயிடலாம். ஸ்பீடு குறைஞ்சாதான் செகண்டரி. இப்போதைக்கு நம்ம 4th போகலாம். பேக்ல லாங் டிஸ்டன்ஸ் யாருமே இல்லையா? யாரும் இல்லை. அப்போ ஹை ஸ்பீடு கொஞ்சம் ஓரமாக எடுத்துங்க. கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்க வண்டி. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. நீங்க கரெக்டா அந்த இண்டிகேட்டர் கரெக்டா போடுறீங்க, அப்படிதான் போடணும். சில பேர் போட மாட்டாங்க, அப்படியே ஏறிடுவாங்க. ஓகே. நீங்க ஸ்டார்டிங்ல கேட்கும்போது நினைச்சேன் இண்டிகேட்டர் போடாம ஒரு ஆட்டோ கட் ஆயிடுச்சு இருக்கு. அதுனா நீங்க ரூல்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, அது தெரிஞ்சிடும். நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிடும், பேச்சிலே தெரிஞ்சிடும். அந்த ரூல்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். இண்டிகேட்டர் போடல, கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் பிரேக்ல டச் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தேர்ட் கியருக்கு கொஞ்சம் டைட்டா தான் போகணும் வண்டி. ஓகே. ரைட்லயே ஓரமா போகணும். வண்டி வருது, ஆனா இருந்தாலும் நம்ம ரைட்ல தான் போகணும். ஓகே. ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கங்க பிரேக்ல. அப்பப்போ அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கணும் வளையிற இடத்துல. ஓகே. வளைய முடிஞ்சோடனே திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுத்துடணும். ஆன் அடிச்சுட்டு ஆனை கொடுக்கலாம். வராது, வண்டி வராது. வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவன் நின்றுவான் கரெக்டா. அவனுக்கு தெரியும் அந்த பிளானிங். ஓகே. அவன் செகண்ட் லைனுக்கு வர பாக்குறான். தேர்ட் லைன் இங்க இருக்குல்ல, அதுல வந்தா அவனுக்கு டேஞ்சர். ஓகே. இப்போ ரைட்லயே போங்க. இப்போ ஸ்பீடு டவுன், ஸ்லோ ஸ்பீடை கொண்டு வாங்க. ரைட்ல ஒதுங்க அப்படியே.
நம்ம யூட்டன் இந்த யூட்டன் இல்ல, அடுத்த யூட்டன் தான். அடுத்த யூட்டன். அதனால இதே இதுல போயிட்டே இருங்க. நம்பர் எவ்வளவு இருக்கு? 42. அப்ப நீங்க நார்மல் ஸ்பீடு போலாம். ஓகே. ரொம்ப ஹை ஸ்பீடு இல்லாம இந்த மாதிரி எட்டி பாக்குறாங்கல்ல ஆட்டோக்காரங்கன்னா ஆர்ன கொடுத்தோம் லைட்டா, அப்ப எட்டி பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே. கார் உள்ள டயர் ஏறுதா, அப்ப பிரேக் நான் எவ்வளவு யூஸ் பண்ணேன், லைட்டா டச் பண்ண சொன்னேன். இந்த டயர் ஏறுதா இல்லையான்னு ஃபுல் மெஷர்மெண்ட் பாருங்க. ஓகே. ரைட்ல இண்டிகேட்டர் போடுறேன், அங்கதான் யூட்டர்ன் சோ பண்ணுவோம். அவங்க எப்போ வேணாலும் இந்த லைன்ல வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வரவங்க வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்க பிரேக் எவ்வளவு யூஸ் பண்ணீங்க? செகண்ட் கியருக்கு. இது ஜென்ட்லா இருக்கு. இப்போ நீங்க செகண்ட் கியர். இப்போ கேப் அங்க வரைக்கும் இருக்கனால நீங்க கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு போலாம் அங்க வரைக்கும். ஓகே. ஆனா பழையபடி இங்க கார்னர்ல போங்க, ஒட்டி ஒட்டி போங்க. இங்க தான் யூட்டர்ன் பண்ண போறோம். ஓகே. இங்க கிளட்ச் ஃபுல்லா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கியர் கொடுத்துருங்க. ஃபுல்லா திருப்பிடுங்க வண்டியை, கொஞ்சம் இருங்க. ஃபுல்லா திருப்புங்க, கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. கிளச்சும் பிரேக் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? வண்டி வரலன்னா பிரேக் லைட்டா லூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க. வண்டி வருது, லைட்டா லூஸ் பண்ணுங்க பிரேக். ஓகே. இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க லைட்டா. கிளட்ச் லைட்டா அப்படியே வச்சுங்க. அப்படியே வண்டியை திருப்புங்க, திருப்பிடுங்க, கொஞ்சம் இருங்க. அப்படி திருப்புங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதா? ஓகே. இப்போ கிளட்ச் எடுத்துட்டு ஸ்டெடி பண்ணுங்க. எந்த இடத்துல ஸ்டெடி பண்ணுங்க. இங்கேயா? ஓகே, அவ்வளோதான். இப்போ ரேஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் ஓரமாக வந்துருங்க, இண்டிகேட்டர் போட்டு. செகண்டுக்கு வந்துருங்க. ஸ்பீடு ஏற்ற வேணாம். ஓகே. ஏற்றுனா ஜெல்கா வண்டி. ஓகே. இவனை பார்த்துங்க, உள்ள வரானா? ஆமாம். அங்கே வரானா பாருங்க. இல்லை சார். நெக்ஸ்ட்டு தேர்டு கியர். அவ்வளோதான். வண்டி அங்கே வருது கவனிங்க. சரியா? ஓகே. வரும்போது கிளச்சை லேட்டாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு 3 கிளாஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் நேராக ஆர்டிஓ டெஸ்ட்டு போய்டும். ஓகே. மெதுவாக போகும். 40 இருக்கு. ஆனால் பைக்கெல்லாம் வரது ரெடியாக இருக்காங்க. ஹார்ன் அடிச்சுக்கங்க, போயிட்டே இருங்க நேராக. நாளை வருதா, எங்கே வரான்னு முதல்ல கேஸ் பண்ணுங்க. நீ உள்ளே போடக்கூடாது. ஓகே. பிரேக் அடிங்க, ஆட்டோ விட்டுருங்க. புரியுதா? ஓகே. கவனிக்கணும். நம்ம பூரா நினைச்சா அவனும் லெஃப்ட்ல ஒதுங்குவான். இதுலதான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. புரியுதா? அந்த பாய் வண்டி பார்த்தான், அவன் ஸ்லோ பண்ணிட்டான். ஆட்டோக்காரன் உள்ள வரான் லெஃப்ட்ல. அப்படி நம்ம உள்ள கேப்ல பூந்தலாம் நினைப்பீங்க. 2 பேருமே இப்படி வந்தாங்க வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அப்ப நமக்கு செக் வந்துடுவாங்க அந்த அதில். ரைட்ல பார்த்துட்டு நைஸா ஜென்ட்ல டர்ன் பண்ணு. போயிட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க? ஆங்கரா? என்ன, எந்த சேனல்? புதிய தலைமுறை. இதே ஸ்பீட்ல ஜென்ட்ல ஏறலாம். நம்ம கியர் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஆனா நம்ம வர்றது 3ல வரோம். 4th மோஸ்ட்லி யூஸ் ஆகாது இந்த மாதிரி இடத்துல. ஆனா செகண்ட் எப்போ யூஸ் ஆகும்? முன்னாடி டிராபிக் நெருங்க தான், ரொம்ப நெருங்கினாதான். ஆமா. ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்து சென்சிட்டிவா இருந்தீங்களே. ஆமா. இப்போ நான் கொடுத்த நீங்க என்ன? இப்போ இல்ல சார், இப்போ நல்லா செம கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்டார்டிங்ல சிஸ்டமே ஒண்ணுமே புரியவே இல்லை. பிரேக் லைட்டா நான் சொன்னல இந்த மாதிரி இடத்துல பின்னாடி பாத்துக்கணும். பிரேக் அடிக்கும் போலாம். பின்னாடி என்ன டிஸ்டன்ஸ்ல வண்டி லைட்டை போட்டு காட்டுறான்ல, அப்ப முன்னாடி உங்களுக்கு கேப் இருக்குன்னு அர்த்தம். கேப் இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவாங்க. பின்னாடி இருந்தேன் இந்த வராம திரும்ப வாங்கி வரானா அப்பதான் வருவாங்க. இண்டிகேட்டர் போர்ட்ல பத்தில ஹை ஸ்பீடு அவனுக்கு, அவன் டிரைவர் ஆட்டோமேட்டிக் அவனுக்கு தெரியும் நம்ம கட் பண்ணி போயிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்மளால அப்படி முடியாது இல்ல. இப்போ ஜென்ட்ல பிரேக்கு, ஜென்ட்ல கிளட்ச் போட்டு தேர்ட் கியர். தேர்ட்ல தான் இருக்கு. அப்ப தேர்ட்ல போயிடுங்க. அப்புறம் செகண்ட் போட்டு போயிடும். வேணாம் ப்ரெஷர் இருக்குனால பாக்கலாம். ப்ரெஷர் இருந்தா போலாம். ஓகே. இந்த ப்ரெஷர் டவுன் ஆகிறதுக்கு இன்னொரு வண்டி முன்னாடி வந்திருக்கணும், வரல நமக்கு. இப்போ இண்டிகேட்டர் போட்டு இந்த லைன்ல மாறும்போது கண்ணை வச்சிருங்க. ஓகே. இந்த ரெட்டுக்கு வச்சிருங்க கண்ணை. பிரேக் இப்போ வைக்கலாம், வச்சுட்டு செகண்ட் எடுங்க. வண்டி ஒதுக்குங்க லைட்டா ஒதுக்குனா போதும்.
கொஞ்சம் இந்த பாயிண்ட் இங்க இன்னும் கொஞ்சம் ஒதுக்கினா போதும், லைட்டா மைல்டா, இன்னும் மைல்டா ஒதுக்கினா ஓகே. சரிங்களா? ஓகே. இது ஜென்டலா இருக்கு. இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கியர் இதே மிடில் போடும். வண்டி வருதா? ஆமா. இந்த லைன் பாருங்க, நமக்கு பிரேக் தேவைப்பட்ட போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். புரியுதா? சோ அந்த காரோட பாடி கெஸ்ஸிங் வந்து நீங்க அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துரும். ஓகே ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் விட்டு விட்டு போறீங்கல்ல, ஃபியூச்சர்ல ரொம்ப நெருக்கமா போக ஆரம்பிச்சுவீங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துக்கு நான் நீங்க கூட்டு வந்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் கிளாஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டு வந்தேன். இது வரைக்கும் கூட்டு வந்தேனா? இல்ல இல்ல. அப்போ இது வரைக்கும் நீங்க ஃப்ரீ ரோட்ல ஓட்டினவங்க இன்னைக்கு இவ்வளவு டிராபிக்ல ஓட்டும் போதுதான் உங்களுக்கு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். ஆமா. அப்ப இனி நீங்க டிராபிக்ல உங்க வண்டி ஓட்ட தான் கிடைக்கும். இது புது வண்டி எடுத்து ஓட்டுற கணக்கு இது. ஓகே ஓகே. ஒரு புது வண்டி ஓட்டினா சென்சிட்டிவா ஓட்டுவீங்கல்ல? ஆமா ஆமா. அந்த மாதிரி புதுசா கார் எடுத்தீங்கன்னா நீங்க பயந்து ஓட்டுவீங்க, கிராச் ஆயிடக்கூடாது, எவனா வந்து குறுக்கில் வந்துடக்கூடாது, அப்படி ஃபீல் பண்ணுவீங்களா? அதே ஃபீல் தான் பிகினரா இருக்கும்போது ஃபீல் பண்ணணும். ஓகே. திரும்ப அது ஸ்டெப் மாறிக்கிட்டே இருக்கணும். அந்த வண்டிக்கு ஆர்ன கொடுத்து புரியுதுங்களா? ஆரம்பத்துல திருப்பவே பயந்தீங்க கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங்கே வரல மாதிரி ஜர்க்கா. அவ்வளோ நான் அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி புரிஞ்சு நீங்க என்ன ஸ்டைல் இருக்கீங்க அதே ஸ்டைல்ல நான் கொடுத்தேன். அப்படி ஸ்டாப் பண்ணி நியூட்ரல் பண்ணு. இந்த மாதிரி எமர்ஜென்சி ஸ்டாப்னா நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா பைக்கு காருக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பைக்ல நான் அங்க போய் கூட கிளட்ச் பிடிச்சி பிரேக் பண்ணி எடுத்துடலாம். ஆமா. பட் கார்ல எங்கேயோ ஒரு அந்த கெஸ்ஸிங் நீங்க சொன்னீங்கல்ல, இங்கே கெஸ் பண்ணுங்க கார் எங்க இருக்கு பாருங்க. மைனஸ் ஆகுது. கியர் போடுறது ஃபர்ஸ்ட் லெக்ல மறைக்குது, கால் அந்த பக்கம் லைட் பண்ணும். ஓகே ஓகே. கொஞ்சம் இவனை விட்டுருங்க, விட்டுட்டு லைட்டா லூஸ் பண்ணுங்க. பிரேக் லூஸ் பண்ணுங்க. பிரேக் லூஸ் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணணும். ஓகே. பிரேக் லூஸ் பண்ணாம பண்ண வேணாம். சரியா? பிரேஸ் பண்ணுங்க, போயிடுங்க, செகண்ட் எடுத்துருங்க. நீங்க மைல்டா ஒரு சின்ன மிஸ்டேக் தான் 2 வாட்டி பண்ணீங்க, ஆனா மத்த எதுவுமே இல்ல. என்ன மிஸ்டேக் சொல்லுங்க? அந்த கிளட்ச் ரிலீஸ் பண்றது, பிரேக் லூஸ் பண்ணாம பிரேக் எடுக்கிறீங்க. ஓகே ஓகே. புரியுதுங்களா? அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கியர். அதை நான் இதுல மென்ஷன் பண்றேன், அந்த வீடியோல நான் வந்து வச்சிடுறேன் டைட்டில்ல. புரியுதுங்களா? ஓகே. பிரேக் லூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ் பண்ணா என்ன ரீசன் அப்படி. ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் கியர் போயிடு. எல்லாரும் மிஸ்டேக் எல்லாம் ஓட்ட முடியாது, யாருக்காவது ஒரு சின்ன வந்தாதான் அவங்க தான் பிகினர். மிஸ்டேக் எல்லாம் ஓட்டிங்கன்னா அவர் தான் டிரைவர். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க, பிரேக் வச்சிருங்க. கீழே என்ன பண்ணுங்க, லைட்டா மிஸ் ஆகுதுல்ல? சரிங்க, அதுதான் கவனிக்கணும். ஓகே. தேர்ட்ல கையை வச்சிங்க, ஆனா அங்க மிஸ் லைட் ஆச்சு. கையை வச்சிருங்க தேர்டுக்கு. அதுதான் நான் என்ன சொல்றது, எப்பவுமே தேர்ட்ல கையை வச்சுட்டு அந்த ஸ்டீரிங் ரெடி பண்ணுங்க. பஸ் வருதுன்னா அப்போ உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கையை இங்க வச்சிருங்க, ஸ்டீரிங் ரெடி பண்ணுங்க. அப்படி ரெடி பண்ணீங்கன்னா பிரேக்ல நீங்க போடுறதுக்கு போடவா வேணாமான்னு வந்துடும். போட தேவையில்லைன்னா எடுத்துருங்க, போட தேவையில்லை. ஆனா இங்க கையை வச்சிருங்க, இங்க போடலாம். அப்ப கை வைக்கிறதுக்கு என்ன யூஸ் பாத்தீங்களா? செகண்ட் கியர். அவ்வளவுதான். நீங்க அந்த இடத்துல 2 டபுள் ஹேண்ட் வச்சுட்டு போனீங்க, ஒட்டி ஒரு வண்டி வருதுன்னா சிங்கிள் ஹேண்ட மாத்திக்கணும். மாத்திட்டு கையை மாத்திக்கணும். அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் போய் மெதுவா போங்க, ரைட்ல இண்டிகேட்டர் போடு. ஒட்டி போனா பிரச்சனை இல்லை, பைக் வராது. ஓகே. கொஞ்சம் ஒட்டி போங்க, ரேஸை நிறுத்திக்கோங்க. ஆஃப் கிளச்சும் லைட்டா பிரேக்கை வச்சுக்கலாம் டர்னிங்ல. அப்படியே டர்ன் பண்ணும்போது கிளச்சை ரிமூவ் பண்ணி ஸ்டீரிங்க நீங்க சுத்துவீங்களா அந்த மாதிரி சுத்துங்க, டைட்டா பிடிச்சி அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி பண்றது இல்லை, அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இப்போ கிளச்சை பிடிச்சி லெஃப்ட்ல கொஞ்சம் தேர்ட் கியர் போடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கியர் அங்க போயிடுங்க பாயிண்ட். ஸ்டீரிங் கிளாஸ் எனக்கு 2 கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா, 2 ஃபுல் கிளாஸ் ஸ்டீரிங் மட்டும். ஓகே. இப்போ லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல வந்துருங்க. மிரர் லெஃப்ட்ல பாத்துக்கணும். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்றது. ஓகே. இது நம்மளுக்கு வண்டி வரலையாங்கிறது இதுல நம்ம திரும்பதுலயே நம்ம கணிச்சிடலாம். சரிங்களா? இந்த திரும்பும் போதே என்ன பண்ணலாம், அப்படியே கணிச்சிடணும் வண்டி வருதா இல்லையா.
அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட மெதுவாக ஸ்டாப் பண்ணு. உங்களுக்கு 3 கிளாஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபுல் ஸ்டாப் கரெக்டாக பெட்ரோல் பங்கில் நிறுத்திடுங்க. கொஞ்சம் முன்னாடி நிறுத்துங்க. போதும், அப்படியே நிறுத்துங்க. வாங்க, நியூட்ரல் பண்ணுங்க. உங்களோட அனுபவம் சொல்லுங்க. அதாவது நீங்கள் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் சில பேருங்களாம் வந்து ஸ்டீரிங்கை ஒரு 5-6 கிளாஸ்லேயே எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் நிறைய ப்ரெஷர் கொடுத்தேன். என்ன நீங்கள் புல்லட் ஓட்டுறீங்க, ஸ்டீரிங்கை வந்து நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து கார் ஓட்டுற எக்ஸைட்மெண்ட் அது ஒரு பயமா இருந்துச்சு. எக்ஸைட்மெண்ட்ல ஒரு பயமா இருந்தது. ஏன்னா ரொம்ப புதுசா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் வந்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் வந்தது. நான் கார் டச் பண்ணதே இல்லை. பைக்கு தான் அதிகமாகவே ஓட்டிடுச்சு. ஓகே, இப்போவும் ஒரு 15 இயர்ஸாக பைக் பைக் தான். ஸோ பைக்கில் வந்து எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் கரெக்டாக கெஸ் பண்ணி ஓட்டிடுவேன். பட் கார் அப்படின்னு வரும்போது எக்ஸைட்மெண்ட்டு, நம்ம எங்கேயாச்சும் போய் இடிச்சிருவோமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து இந்த கார் கெஸ்ஸிங், கார் எப்படி இருக்குது, எப்படி போகுது, பிரேக் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சிஸ்டமாகவே இருக்குது. லெக்கும் பார்க்கணும், ஸ்டேரிங்கும் பார்க்கணும், கீரும் பார்க்கணும், எல்லா மிரர்ஸையும் பார்க்கணும், யார் எப்படி வருது பார்க்கணும். இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் நம்ம அவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் கியர் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் குறுக்கில் வந்துடுவார். அந்த டைம்ல பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போடணும். இந்த இதுல வந்து ஸ்டார்டிங் புரியவே இல்லை. என்ன எப்படி போடணும். அப்புறம் இந்த பிக்கப், கிளட்ச் பிக்கப், நம்ம கிளட்ச் பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா அப்பதான் ஒருத்தர் ஃப்ரண்ட்ல வந்து நிற்பாங்க. நம்ம அதுல பிரேக் பண்ண மாதிரி இருக்கும், வண்டி ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டே இருந்துச்சு. சரி இது எப்படி அப்படின்னு அப்புறமா வந்து திங்க் பண்றது எல்லாத்தையும் விட்டாச்சு. இல்ல பக்கத்துல வந்து இப்போ சார் என்ன சொல்றாரோ அதுபடி ஃபர்ஸ்ட் கியர்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருவோம், கிளட்ச்னா கிளட்ச் போட்டுருவோம், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண வேணாம் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்க சொல்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நானா எதுவுமே பண்ணல. இப்போ நான் தனியா கார் எடுத்தனால நான் மேபி அதை நான் பண்ண தான் போறேன். இப்போ நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நான் பண்ணும்போது அது ஈஸியா இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எதுவுமே டச் பண்ணல. ஆமா, சரிங்களா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாம அவங்களே என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அது கேமரால தெரிஞ்சிடும். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எது கொடுக்குறேன், நீங்க முழுமையா அதை வெற்றி பெறணும்னா இப்போ பயம் தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்த ஃபேர் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கும். முதல்ல அப்படி இல்லை, சிட்டிக்குள்ள நம்ம ஓட்டுமா, ஸ்பென்சர் போயிருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆள் பக்கத்துல இருந்தாங்க, சப்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க கார் எடுத்து சப்போஸ் ஓட்டுறாங்கன்னா நீங்களே ஓட்டணும் அப்படின்னா உடனே சிட்டிக்கு போக கூடாது. மார்னிங்ல காலி ரோட்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு சந்தில் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மட்டும் மூவ் பண்ணி ஆஃப் பண்ணாம மூவ் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரியே ஃபீல் வச்சுக்கோங்க. திரும்புறது அதே மாதிரி. திரும்பும்போது வண்டி ஆஃப் ஆகுதா, மோஸ்ட்லி ஆஃப் ஆகக்கூடாது. ஆஃப் ஆகாம நம்மளால திரும்ப முடியுதா ஃபர்ஸ்ட் கியர்ல, இதெல்லாம் ஓட்டிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்த சந்துக்கு போக ஆரம்பிப்பீங்க, அதுக்கு அடுத்த சந்துக்கு போவாங்க. ஓகே, நானும் அப்படிதான் இருந்தேன். நான் ஆரம்பத்துல வண்டியை ஓட்டி பழகிட்டேன். ஊர்ல வில்லேஜ்ல போய் என்னால வண்டி ஓட்ட முடியல. நிறைய ஆக்சிடென்ட்லாம் பண்ணிருக்கேன். அப்போ முழுமையா எனக்கு ஒரு ட்ரைனர் வந்து கத்துக் கொடுக்காதனால என்ன பண்ணேன், எதுவுமே விவரம் தெரியாம நான் வில்லேஜ்ல போயிட்டு காசு கொடுத்து அம்பாஸ்டர் கத்துக்கிட்டேன். அங்க அவர் வந்து கரெக்டா எனக்கு பேசிக்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதான் பிரச்சனை. இப்ப நான் உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். இப்ப நாளைக்கு நீங்களே யோசிச்சா கூட என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சார் என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்க ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நான் ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். கிளட்ச் பிடிச்சிட்டு பிரேக்ல எடுத்தீங்க. அப்போ அந்த இடத்துல வண்டி என்ன ஆச்சு, பிரஷர் இல்லாம ஜர்க் ஆகி நின்றுச்சு. அப்போ அடுத்த தப்பு இந்த இடத்துல பண்ண மாட்டீங்க. இப்ப நான் சொல்லாம விட்டோம் வச்சுக்கோங்க, நீங்க ஃபியூச்சர்ல அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வரும். அதான் வேற ஒண்ணு. சரியா. இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் கார் எடுத்தீங்கன்னா என்ன சென்னையில எங்க இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. நானே வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் ட்ரையல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு முழுமையா நீங்க தனியா போறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் ஃபுல்லா போயிடும். எல்லாத்துக்குமே 100% பயம் போறது கிடையாது. ஒரு 70% நின்றும். மீதி 30% வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். நம்ம கூட ஒரு ஆள் வரணும். அந்த ஆள் இருந்தா போதும், எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு ட்ரைனர் நம்ம பக்கத்துல இருக்கணும். அதனால நான் இல்லைன்னா கூட நீங்க யாராவது டிரைவிங் தெரிஞ்சவங்கள ஒரு 1 hour கூட வச்சுக்கோங்க எப்பவுமே. இல்லை சார், உங்களை தான் சார் கொடுப்பேன். இல்லை சொல்றேன். அதான் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபியூச்சர்ல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கார் எடுத்துருங்க. ஆனா நீங்க அந்த பீரியட்ல இருக்கனால எடுத்தாதான் உங்களுக்கு வெளியில போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். புல்லட் ஓடுறீங்க, நல்லா ஓடுறீங்க பார்த்தேன். சரிங்களா. ஓகே, ஹாப்பி வெல்கம். தேங்க்யூ.